நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே எல்லாத்தரில் பொங்கல் முடிச்சு கோட் பண்ணியே ஆகணுமா, உடம்ப குறைச்சி வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், நம்ம குண்டாவே நல்லா தானே இருக்கும், இந்த மாதிரி தாட்ஸ்லாம் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் விட மாட்டேன், அந்த எப்படியாச்சும் திருப்பியும் அறகுறையாக முணங்கிட்டு என்னாச்சும் ஒர்க் அவுட்டை பண்ணிடுவேன். ஸோ யா, இன்னைக்கு லைட் ஒர்க் அவுட்ஸ் தான். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே ஓகே, முதல்ல புஷ்அப்ஸ். அதாவது மற்ற நேரத்தில் தான் இவன் நம்மளை கண்டுக்க மாட்டான். கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் என்னன்னு தெரியாம மூஞ்சி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான். நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பிட்டு என்னென்ன பேசுறான் பாருங்க. பார்க்க ஈஸியாக இருந்தாலும் இந்த பேர்ட் டாக்ன்றது கொஞ்சோண்டு கஷ்டம்தான். பட் அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை, கரெக்டாக பண்ணிடலாம். பிகினர்ஸ்க்கு ஒரு அருமையான எக்ஸசைஸ். நீங்கள் கேட்கலன்னா ரொம்ப நாளாக பண்ணுறீ, இன்னுமா நீ பிகினர்னு? கண்டிப்பாக இது டெட் பக். இதில் எக்ஸசைஸ் பண்ணும்போது மிச்சம் 2 காலையும் கையும் மேலேயே தூக்கி வச்சுருக்கோம்ல, அதான் இருக்கிறதுலே கஷ்டமாக இருக்கும். வந்துட்டால பிளாங்க்கு ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ மூச்சை பிடிச்சி நின்றுட்டேன். ஆக்சுவலி தலையை கொஞ்சம் தூக்கணும், பட் தலையை தூக்குனா பாடியும் தூக்கிடுதுன்னு நான் கஷ்டப்பட்டு ஏதோ கீழே போட்டுட்ருக்கேன். Last 15 seconds. இப்போ தாங்க தெரியும் லீவ் முடிச்சுட்டு வந்து என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்களா, டிப் ஆஃப் த ஃபிங்கர் தான் போய் அந்த டோவை பிடிக்க முடியுது. ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது தான் எவ்வளோ டைட்டாக இருக்கும் உடம்புன்றதே அப்படியே வெளியில் வரும் ஸ்லோவாக. ஸ்ட்ரெச்சஸும் முடிச்சாச்சு. அதோடு இந்த நாள் இனிதே முடிந்தது. நாளை சந்திப்போம்.